நீங்க வர தயாரா இருந்தாலும் சரியான நபரா இருக்கணும். அதையும் மீறி நம்ம மக்களை ஏமாத்துறோம், அவங்க கிட்ட பணத்தை வாங்கணும்னு நினைச்சோம்னா, எதுக்காக வந்து ஒரு ஆள் ஒரு ஐடி சொல்றோம்? நீங்க ஒரு ஆள் ஒரு ஐடி தான். நினைச்சா 10 ஐடி போட்டுக்கலாமே. 10 ஒரே ஆள் 10 அமௌண்ட் கொடுப்பார்ல. பெருசா பல்கா வாங்கிக்கலாம்ல. இது ஒரு சைடு. அதை தாண்டி ஏற்கனவே சேர்ந்த கிரவுண்ட் இருக்காங்களே, இன்கம் வாங்கிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு மட்டும் சின்ன சிக்னலை கொடுத்து இருக்கிற கிரவுனே உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஐடி எவ்வளவு வேணா போட்டுக்கலாம்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆளுக்கு 5 ஐடி 10 ஐடி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமா நிறைய பேர் இருக்காங்க, நம்பிக்கை நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு வாய்ப்பே தரல. நம்ம ரூல்ஸ் எது தெரியுமா? ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான். 2 ஐடி இருந்தா 2மே இருக்கு கன்ஃபார்ம் ஆச்சா 2 ஐடி லாக் ஆயிரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சுக்கோம்னா எங்க மக்களை ஏமாத்துறோம்? மக்கள்கிட்ட பணத்தை வாங்க எங்க குறியா இருக்கும்? ஸோ டைரக்டா ஒருத்தர் வந்து அப்கிரேட் கொடுத்தாலுமே அவர்கிட்ட வந்து அவ்வளவு ரூல்ஸ் போட்டு தான் வாங்குறோம். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி வந்ததுக்கப்புறம் எல்லாமே தெளிவாகுது, கரெக்டாக தான் இருக்காரு, அவர் தான் பார்க்குறாரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்ரூவே கொடுக்குறோம். அதை தாண்டி ஒரு நபருக்கு செகண்ட் ஐடிக்கு வாய்ப்பே இல்லைன்னா இங்கே ஒரு க்ரௌன் தான் க்ரௌன் ஆயிட்டு யாரையும் சேர்த்துல தனக்கு பிடிச்சது அவர் க்ரௌன் ஆயிட்டார். தட் மீன்ஸ் அந்த 40 ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி 40 பேக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியட் இருக்கு, அதை வச்சு சாப்பிட்றாரு, இதனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கிறாரு. இதன் மூலியமா ஒரு நபர் ரெஃபர் பண்ணாம, ஒரு ப்ராடக்ட் மேல் கொண்டு சேல்ஸ் பண்ணாம, ஒரு ப்ராடக்ட்டை மேல் கொண்டு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணாம லைஃப் டைம் உட்காந்து எவ்ரிடே நம்முடைய சேனலில் கூடிய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இதுக்கு உண்டான நேரம் கொடுத்து ஒர்க்கை மட்டும் பண்ணி ஒரு நாளைக்கு அவருக்கு உண்டான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா இங்கே எங்கே எம்எல்எம் வருது, எங்கே ரெஃபல் வருது, எங்கே பான்சி ஸ்கீம் வருது? கொஞ்சம் பேர் பான்சி ஸ்கீம் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு அது சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ புதுசாக சொல்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறோம், இங்கே ரெஃபரல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பப்பட்டா, உங்களுக்கு இது நல்லா இருக்குதுன்னு நினைச்சா, நமக்கு தெரிஞ்சவனு கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இதை கொடுக்கலாம் வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்க. யாருக்கு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. எப்ப கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. கொடுக்கறத வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்கன்னா இங்க எம்எல்எம் வருது. எம்எல்எம்ல ரெஃபர் பண்ணாம பொருள் சேல் பண்ணாம ₹1 சம்பாதிக்க முடியாது. இதுதான் எம்எல்எம் ஸ்கீம், பான்சி ஸ்கீம். இங்க ஒரு நபர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தன்னை மட்டுமே தயார்படுத்திக்கிட்டு தான் மட்டுமே ஒர்க் பண்ணி தான் மட்டும் இன்கம் வாங்க முடியும்னா இங்க எம்எல்எம்கான முகாந்திரம் எங்க இருக்கு? நீங்க கேட்கலாம், என்ன இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாங்க ஆப்ஷனா கொடுத்தாலும் அது செய்யறாங்க தானே மக்கள். ஆமா கொஞ்சம் பேர் செய்யறாங்க, அப்ப தப்பு தானே? அங்க எம்எல்எம் வருதானே அப்படின்னா ரெஃபர் பண்றது தப்புன்னா இன்னைக்கு நீங்க போய் கூகுள் பேல போங்க, ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா? பேடிஎம் போங்க, ரெஃபர் ஃபண்ட் இருக்கா இல்லையா? நீங்க பெரிய பெரிய துணி கடை, பெரிய பெரிய நகரில் போங்க, அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார அறிமுகப்படுத்துவீங்க சார், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன வாங்குறாங்களோ அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு உண்டான நீங்க நகை எடுக்கும்போது காசு கழிச்சுக்கலாம்னா காசு தானே பாயிண்ட்டுங்கிற பேர்ல. இப்படி பல இடங்கள்ல நீங்க வந்து ஒரு செயலை செஞ்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்க, அதன் மூலியமா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும், உங்களுக்கு ஒரு இன்கம் தரணும்னு சொல்ற செயல் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா அது நியாயம் என்றால், அது சரி என்றால் நான் போடுறது கரெக்ட் தானே? இதுங்க நான் தப்பு பண்றேன், யாரை இங்க ஏமாத்துறேன்? யாராவது வம்பு பண்ணி வம்பு கட்டாம நீ ஐடி கொடுக்கணும், ஐடி கேன்சல் ஆகின்னு சொன்னா நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க. இதை பண்ணாலும் உனக்கு காசு வரும், இல்லை உனக்கு காசே வராதுன்னு சொன்னா எனக்கு கேள்வி கேளுங்க. ஸோ இங்க ரெஃபர் பண்றதுங்கிறது ஒரு ஆப்ஷன். அதை கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குது. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எங்க நீங்க வந்து எம்எல்எம் பான்சி ஸ்கீம் சொல்லி கூவிட்டு இருக்கிறீங்க? ஸோ திரும்ப சொல்றேன், எத்தனையோ எம்எல்எம் கம்பெனி இருக்குது, ஆனா அது சிஸ்டத்துல அந்த லிஸ்ட்ல நான் இல்லை. என்னுடைய கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு தனி நபர் சம்பாதிக்க நினைச்சாருன்னா அவர் தனியாகவும் சம்பாதிக்கலாம், ஒரு அணியாகவும் சம்பாதிக்கலாம். வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன். எப்படி பயன்படுத்தலாம், எங்க பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தலாம் முழுக்க முழுக்க அவர் உரிமை என்றால் இங்க எம்எல்எம் எங்க வந்தது? ஸோ அத்தனை அறிவுசாலிகளுக்கும் திரும்ப கேட்கிறேன், நீங்க ஏதோ ஒன்ன பார்த்துட்டு இதுவும் அதுதான் சொல்லாதீங்க. திரும்ப சொல்றேன், ஒரு மாதிரியானவெல்லாம் ஒரு மாதிரியானவில்லை.